வணக்கம். நான் உங்கள் பொறியாளர் குமரேசன். இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு பிளானு. அந்த பிளானில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மெட்டீரியலை யூஸ் பண்ணி கட்டடம் கட்டினா என்ன செலவாகும், அதே மாதிரி அது ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சராக லோட் பேரிங்காக, அப்படி ரெண்டு விதமாக அந்த கட்டடத்தை கட்டினா என்ன செலவாகும் அப்படிங்கிறத ஒரு சின்ன எக்ஸாம்பிளோடு நான் வந்திருக்கேன். அப்படி கொஞ்சம் பொறுமையாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்தீங்கன்னா தான் நான் சொல்ல வரக்கூடிய கருத்து உங்களுக்கு புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இந்த பிளான் பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் வந்து 750 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பில்டிங் பிளிந்த் ஏரியா இது மட்டும் இருக்கக்கூடியது பிளிந்த் ஏரியா. அடுத்து வந்து ஸ்டேர் கேஸு, இது ஸ்டேர் கேஸுக்கு கீழே வந்து காமன் டாய்லெட் வெளியில் இருக்குது. இதில் பால்கனி, இங்கே ஒரு பால்கனி வரும். இந்த கடைக்கு முன்னாலேயும் வெளியில் ஒரு 4 அடிக்கு வெளியில் நீட்டணும். ஸோ இது ஒரு பால்கனி ஏரியா வருது. ஸோ இந்த மாதிரி ஒரு கட்டடத்தை கட்டுறதுக்கு என்ன காஸ்ட் ஆகும் அப்படின்னு வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணோம். அந்த ஒர்க் அவுட் பண்ணனதில் நம்ம வந்து இந்த மாதிரி இருக்கிற இந்த லிஸ்ட்டில் பாருங்களேன், இதில் இருக்கிற எல்லா பொருளுமே வந்து இது வந்து மட் இன்டர்லாக்கு, இது வயர் கட் பிரிக்கு, மட் பிளாக்கு, ஏஏசி பிளாக்கு, சிமெண்ட் இன்டர்லாக்கு, போரத்தான் பிளாக்கு, 8 இன்ச்சு சாலிட் பிளாக்கு, ஃப்ளையாஸ் பிரிக்கு, அப்புறம் வந்து 6 இன்ச்லேயும் வால் வந்து சாலிட் பிளாக்கில் வச்சு கட்டினா என்ன காஸ்ட் ஆகும் அப்படின்னு நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணும் பொழுது அந்த 750 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு ஸ்கொயர் ஃபீட் ரேட் என்ன வருதுங்கிறத நான் இதில் போட்டிருக்கேன். ஆக்சுவலி நம்ம வந்து பல வீடியோக்களில் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு வந்து தவறுன்னு சொல்லி நம்ம நிறையா வீடியோக்கள் ஆதாரங்கள் எல்லாம் நம்ம போட்டிருக்கோம். பட் வந்து பொதுமக்களுக்கு வந்து ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் சொன்னால் தான் எனக்கு புரியும், இல்லை எனக்கு புரியாது அப்படிங்கும்போது உங்கள் பாஷைக்கு நான் வர வேண்டிய கட்டாயத்துக்கு நான் வரேன். ஸோ அதனால் திரும்பியும் உங்களுக்கு ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் கன்வெர்ட் பண்ணி காட்டுறேன். பட் நம்ம எந்த பில்டிங்கும் ஸ்கொயர் ஃபீட் ரேட் அடிப்படையில் எடுக்கிறது இல்லை, இருந்தாலும் அதை கன்வெர்ட் பண்ணி காட்டுறேன். இது எச்சா இருக்கா கம்மியாக இருக்கான்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கணும் அப்படிங்கிறது. ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பல்க் மெட்டீரியல் விலையெல்லாம் ஏற்றமாயிருச்சு. சிமெண்ட் விலை திருப்பியும் கம்மியானது வந்து அதிகமாயிருச்சு. இன்னும் கம்பி மட்டும்தான் இன்னும் ஏறாமல் இருக்குது. அது இன்னும் அடுத்த வைகாசி மாதமெல்லாம் பார்த்திங்கன்னா திருப்பி அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எலெக்ஷன் இருக்கிறதுனால வந்து இப்போ நம்மளுக்கு பொருளோட விலையெல்லாம் கொஞ்சம் ஏறாது. ஆனால் அதே வந்து எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு பின்னால் திருப்பி ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ தமிழ்நாடு எலெக்ஷன் நான் சொல்லிட்டு இருக்கேன், அதுக்கு இன்னும் டைம் இருக்குது. இருந்தாலும் அது வரையில ஆனால் அந்த பல்க் மெட்டீரியல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எலெக்ஷனை முன்னிட்டு தான் விலையேற்றம் ஆகிருக்கு. அதை நம்ம பல வீடியோக்களில் நம்ம சொல்லியிருக்கோம். அது குறையிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். எலெக்ஷனுக்கு முன்னால் குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போ வந்து எலெக்ஷனுக்காக அது அதிகமாகிருக்கு ஒன்று. சரி, அதோட கதை வேறு, நம்ம அதை அப்புறம் நம்ம பேசலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கட்டடத்தை வந்து இப்போ நீங்கள் வந்து லோட் பேரிங்கில் கட்டினா என்ன காஸ்ட் ஆகும் அப்படிங்கிறத இந்த நான் சார்ட்டில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். பார்த்தீங்கன்னா மட் இன்டர்லாக்கில் பண்ணிங்கன்னா 18 லட்சம் ரூபா ஆகும். அதே வந்து செங்கலில் பண்ணிங்கன்னா 17 லட்சம் ரூபா ஆகும். மட் பிளாக்கை வச்சு கட்டினீங்க அப்படின்னா 16.25 லட்சம் தான் ஆகும். ஏஏசி பிளாக்கில் பண்ணிங்கன்னா ஒரு அது வந்து இப்போ 16,40,000, ஒரு 16 லட்சத்துக்கு ஒரு 10,000 ரூபா கம்மியாக இருக்குது. அடுத்து சிமெண்ட் இன்டர்லாக்கு, நீங்கள் வந்து போரத்தான் பிரிக்கு, அடுத்து வந்து 8 இன்ச்சு சாலிட் பிளாக்கு, இந்த 3ல் நீங்கள் எதை வச்சு கட்டினீங்கனாலும் அதே 16 லட்சம் தான் ஆகும் ஆச்சுங்களா. அடுத்து வந்து ஃப்ளையாஸ் பிரிக்குக்கு போனீங்கன்னா ஒரு 15,90,000 ரூபா ஆகும். அது ஆல்மோஸ்ட் 16 லட்சம் தான். ஸோ இந்த மாதிரியான ப்ராடக்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த 16 லட்சம் அந்த கேட்டகரியில் இருக்குது அப்படின்னு நான் சொல்ல வரேன். அடுத்து சாலிட் பிளாக்கில் 6 இன்ச்சு கல்லில் போனீங்க அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா 16 லட்சத்துக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இந்த 6 இன்ச்சு கல்லுக்கும் இந்த 8 இன்ச்சு கல்லுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு லோட் பேரிங்காக பண்ணுறீங்க அப்படின்னா 8 இன்ச்சு கல்லில் கிரவுண்ட் ஃப்ளோரில் வச்சு கட்டுறீங்க அப்படின்னா மேலே ஃபஸ்ட் அண்ட் செகண்டும் நீங்கள் தாராளமாக கட்டலாம். ஆனால் 6 இன்ச்சு கல் மட்டும் வச்சு கட்டுவீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபியூர் வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும்தான் லோட் பேரிங்கில் பண்ண முடியும். இதே நீங்கள் ஃப்ரேமுக்கு போயிட்டீங்கன்னா நீங்கள் 6ஐயும் யூஸ் பண்ணலாம், 8ஐயும் யூஸ் பண்ணலாம். ஏன்னா அது வந்து லோட் எடுக்க போகிறது கிடையாது, ஜஸ்ட் பார்ட்டிஷன் வால் தான். ஆனால் லோட் பேரிங்காக பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்து 6 இன்ச் கல்லை மட்டும் கொண்டு போகிறது எக்கனாமிக்கல்.
ஆனால் இதில் என்னென்னா இந்த சாலிட் பிளாக்கை வச்சு நீங்கள் கட்டக்கூடிய கட்டடம் வந்து உங்களுக்கு வந்து ஹீட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ ஹீட்டு ஜாஸ்தியாக இருக்கும் பொழுது உங்களால் அந்த கட்டடத்தில் குடியிருக்கிறது கொஞ்சம் சிரமம். ஸோ அந்த மாதிரியான பேசிக் இருக்குது. ஃப்ளையாஸ்லேயும் அந்த பிரச்சனை இருக்குது. போரத்தான் பிளாக்ல அந்த பிரச்சனை கிடையாது. சிமெண்ட் இன்டர்லாக்லேயே அந்த பிரச்சனை இருக்குது. ஏஎஸ்சி பிளாக்ல அந்த ஹீட் ப்ராப்ளம் கிடையாது. இந்த மட்டு பிளாக்கு பிரிக்கு இந்த மட் இன்டர்லாக் இது எல்லாமே வந்து ஹீட்டை கொஞ்சம் கம்மியாக தான் உள்ளே விடும், ரொம்ப பெருசாக உள்ளே விடாது. ஸோ அதனால் இதெல்லாம் வந்து க்ரீன் ப்ராடக்டில் கொஞ்சம் வரும். பட் இந்த மாதிரி இருக்கிற ப்ராடக்ட் இந்த எல்லாம் முழுக்க சிமெண்டியஸ் மெட்டீரியல் இருக்கிறதெல்லாம் ஹீட்டு வந்து ஜாஸ்தி உள்ளே வரக்கூடிய நிலவரம் இருக்குது. இதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. அப்புறம் இன்னொன்று, இப்போ கட்டுமான செலவை நம்ம வந்து குறைக்கணும் அப்படின்னா இப்போ நான் வந்து ஜஸ்ட் இதில் ஒரு ஐட்டம் மட்டும்தான் உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போ எப்படின்னா பேஸ்மெண்ட்டை வந்து கருங்கல் வச்சு கட்டுறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம்னா ஃப்ளையாஸ் பிரிக்கவே வந்து பேஸ்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணலாம். அதாவது பேஸ்மெண்ட்டுங்கிறது மண்ணுக்கு மேலே டைல்ஸுக்கு கீழே, டைல்ஸ் மட்டத்துக்கு கீழே பண்ணக்கூடிய எல்லா செவரும் வந்து ஃப்ளையாஸ் பிரிக்கை வச்சு நீங்கள் கட்டினீங்கன்னா உங்களுக்கு அதில் ஒரு 50,000 ரூபா வந்து குறையுது. அது எதுக்கு குறையுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளானுக்கு குறையுதே ஒழிய வேறு பிளானுக்கு கிடையாது. சரிங்களா? இந்த பிளானுக்கு ஒரு 50,000 ரூபா வரல கம்மியாகுது. இதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு பிளானுக்கும் நீங்கள் வந்து எஸ்டிமேட் போட்டு தான் ஆகணும். அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. சரி, அதே வந்து நீங்கள் நான் வந்து சார் நான் வந்து லோட் பேரிங்கில் பண்ணலை, நான் ஃப்ரேமில் தான் போவேன் அப்படின்னா 1,00,000 ரூபா வரையில் வந்து ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சராக பண்ணுறதுக்கு வந்து காஸ்ட் வந்து அதிகமாக செலவாகும். ஆனால் அதே லோட் பேரிங்கில் பண்ணும்போது அந்த 1,00,000 ரூபா கம்மியாக செலவாகும். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லோட் பேரிங் கட்டடம், இந்த கட்டடத்தோட டிராயிங் இருக்கும். இது வந்து ரூஃபில் ஸ்லாப் இருக்கும், இங்கே லிண்டல் இருக்கும். ஸோ இது வந்து வால் ஃபவுண்டேஷன் பண்ணியிருப்போம். ஸோ இப்படி கட்டக்கூடிய கட்டடத்துக்கு பேர் லோட் பேரிங். இதே வந்து இந்த இடத்துல ஃபுட்டிங்கு, இந்த இடத்துல பிளிந்த் பீமு, இங்கே காலம், இங்கே லிண்டல், ரூஃபில் பீம் போட்டு ரூப் ஸ்லாப் போடணும். இதுதான் வந்து ஃபுல்லி ஃப்ரேம்டு. இன்றைக்கி பலர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ரூஃபில் பீமே போடாமல் இதே மாதிரி வெறும் செங்கல் செவத்தை உட்கார வச்சு செங்கல் செவத்து மேலே ஸ்லாப் உட்கார வச்சுறாங்க. ஸோ இது வந்து டூப்ளிகேட் ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர்னு சொல்லிட்டு நான் பல விளக்கங்களில் நான் ஏற்கனவே வீடியோ சொல்லியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். அதை பற்றியான கேள்விகள் இருந்தால் நீங்கள் அதை பாருங்கள். ஏன்னா அந்த டூப்ளிகேட் ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் மெத்தடில் கட்டுறதுனால எந்த பிரயோஜனம் இல்லை. வெறும் பில்லர் மட்டும்தான் போடுவாங்க, ஆனால் வந்து ஸ்லாப் வந்து செவத்தில் தான் உட்காந்துருக்கும். ஸோ அது வந்து ஃபுல்லி ஃப்ரேம்டு அல்ல. அது ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு லோட் பேரிங் தான். ஆனால் அதே இந்த பிளிந்த் பீம் வந்து நீங்கள் தப்பாக போட்டிருக்கீங்க, அதாவது சைஸு கம்மியாக இருக்குங்கும் போது இந்த பிளிந்த் பீம் ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா அங்கங்கே வந்து ஃபெயிலியர் கிராக்ஸ் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இது டூப்ளிகேட் ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சரில் பண்ணுற மெத்தடுக்கு. நீங்கள் 100% ஃபுல்லி ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சரில் பண்ணுறது நல்லது தான். ஆனால் அது எப்போ பண்ணலான்னா கீழே கிரவுண்ட் ஃப்ளோரோட பிளான் வேறு, மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரோட பிளான் வேறு, எனக்கு வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்கிற பால்கனிஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் வந்து ஃபுல்லி ஃப்ரேமுக்கு போகிறது வந்து அட்வைசபிள். ஆனால் கீழேயும் மேலேயும் நான் கீழே கிரவுண்டு மேலே ஃபஸ்ட்டு செகண்ட் வரை ஒரே மாதிரி தாங்க பண்ணுவேன். எனக்கு அதில் வந்து பிளானில் டிஃப்ரென்ஸ் இருக்காதுங்கும் போது நீங்கள் தாராளமாக நீங்கள் லோட் பேரிங் ஸ்ட்ரக்சர்லேயே பண்ணலாம். இதுவே வந்து உங்களுக்கு எக்கனாமிக்கல் தான். ஸோ வந்து அவசியமே இல்லாமல் காசை செலவு பண்ணி ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சரில் பண்ணுறதுனால யாருக்கும் எந்த யூஸும் இல்லை. ஒன்று. அடுத்து இப்போ நீங்கள் வந்து போரத்தான் பிளாக்கில் லோட் பேரிங் பிரிக்கும் இருக்குது, நான் லோட் பேரிங் பிரிக்கும் இருக்குது. ஸோ அப்போ அதில் நான் லோட் பேரிங் பிரிக்கை யூஸ் பண்ணும்போது நீங்கள் ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சரில் போயாகணும். அதே போல் 6 இன்ச்சு வால் திக்னஸ் வச்சிங்கன்னா நீங்கள் போகணும், இல்லாட்டி தேவையில்லை. ஏஎஸ்சி பிளாக்கில் 8 இன்ச்சு செவுறு வச்சு நீங்கள் பண்ணனாலும் வெறும் கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் லோட் பேரிங்கில் பண்ண முடியும். அதில் ஹெச்டி பிளாக் வந்து கம்பெனியில் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அதே வந்து உங்களுக்கு நீங்கள் ஃப்ரேமில் தான் போகணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஆனால் கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும்தான் கட்டணும். ஏஎஸ்சி பிளாக்கில் பண்ணும்போது மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் கட்ட முடியாது. ஏன்னா அது அந்த கல்லுக்கு உண்டான கெப்பாசிட்டி அவ்வளோதான். ஸோ உங்களோட தேவை என்ன, அது எந்த செலெக்ஷன் ஆஃப் மெட்டீரியலை பயன்படுத்தி கட்டுமானம் கட்ட போகிறீங்களோ அதை பொறுத்து தான் அது உங்களோட கட்டுமான செலவுகள் வறுமையை ஒழிய பொதுவாக ஸ்கொயர் ஃபீட் ரேட் என்னன்னு கேட்டுட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப கடினம். இதுலேயும் வந்து ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சரில் பண்ணுறவங்க இன்றைக்கி நான் கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும்தான் கட்டுவேன், ஆனால் நான் ஃப்யூச்சரில் கிரவுண்டுக்கு மேலே ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் கட்டுவேன்னு ஒரு ஐடியா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் காலம்ஸ் பீம்ஸ் எல்லாமே வந்து ஹெவியாக போட வேண்டியது கட்டாயம் வரும். அப்படி ஹெவியாக போடும்பொழுது இன்றைக்கே நீங்கள் கட்டுமானத்தில் காசை நீங்கள் அதிகமாக அதில் டம்ப் பண்ணுவீங்க.
நீங்கள் கட்டவே மாட்டீங்க, அந்த இடத்துக்கு வந்து வேல்யூவே இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சரில் போய் காசை செலவு பண்ணுறீங்க. கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வந்து கருங்கல்ல தான் பேஸ்மெண்ட் வந்து கட்டணும்னு அவசியம் இல்லை, கருங்கல்ல போட்டு தான் கீழே ஃபுட்டிங் போடணும்னு அவசியம் இல்லை. இன்றைக்கி வந்து ஆர்எம்சியில் காங்கிரீட் கிடைக்கிது. நீங்கள் தாராளமாக சாலிடான ஒரு M10 காங்கிரீட்டை நீங்கள் ஃபவுண்டேஷனுக்கு யூஸ் பண்ணலாம். பேஸ்மெண்ட்டு வந்து நீங்கள் வந்து தாராளமாக ஃப்ளையாஸ் பிரிக்கை வச்சு நீங்கள் பேஸ்மெண்ட் கட்டலாம். அப்போது அந்த மாதிரி இருக்கும் பொழுது கட்டுமான செலவு கம்மியாகுது. அன்னைக்கு இப்போ வந்து ஒரு சில இடங்களில் கருங்கல் வந்து இன்னைக்கு கிடைக்கிறது இல்லை. கருங்கல் விலையேற்றம் ஆயிருச்சு. கருங்கலுக்கு ஆப்ஷனாக இப்போ நம்ம வந்து திருப்பியும் பழைய காலத்து முறைப்படி நம்ம பிரிக்குக்கு போகலாம். ஸோ இன்னைக்கு பிரிக்கையும் நீங்கள் சைஸ் ஸ்டோனையும் கம்பேர் பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா பிரிக்கு வந்து அது ஃப்ளையாஸ் பிரிக்கோ அல்லது வந்து நார்மல் வயர்கட் பிரிக்கோ வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட்டு கம்மி தான். எப்போது நீங்கள் வந்து சாலிடான ஒரு கருங்கல் செவுத்தை கட்டுறதுக்கு விட செங்கல் செவுறு கட்டுறதோட காஸ்ட் வந்து கம்மி. ஸோ அப்போ ஆல்டர்னேட்டிவ் மெட்டீரியலாக நீங்கள் பயன்படுத்தும் போது கட்டுமான செலவை நம்ம குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. ஸோ இது என்னுடைய மெத்தடாலஜியில் நம்ம ஸ்கொயர் ஃபீட் ரேட்டை ஆதரிக்கிறது இல்லை. ஆனால் இந்த மாதிரி மெட்டீரியல்ஸை மாற்றி பயன்படுத்தும் பொழுது கட்டுமான செலவு எச்சுமாகும், கம்மியும் ஆகும். அதை பொதுமக்கள் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இதில் என்ன பண்ணனாலும் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 16.5 லட்சம்னு கணக்கு வச்சுக்கோங்க. சரி, இப்போ 15.5 லட்சம்னு கணக்கு வைங்களேன். சாலிட் பிளாக்கை வச்சு 6 இன்ச்சு கல்லில் கட்டினா 15.5 ஒரு கால்குலேஷனுக்காக 15.80 இருக்குது, பரவாயில்ல 15.25 வச்சுக்குவோம். சரி, 15.25 15.25 18 லட்சம் ரூபா வரையிலும் செலவு முன்பின் ஆகுது. அதே வந்து நீங்கள் வெறும் செங்கலோட கம்பேர் பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா நார்மலாக செங்கல் வச்சு கட்டி பூசுறதுக்கு 17 லட்சம் ரூபா ஆகுது இந்த கட்டடத்தை கட்டுறதுக்கு. இதுக்கும் நீங்கள் வந்து மற்ற மெட்டீரியலை சாய்ஸ் பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா 16 லட்சத்துலேயே அந்த வேலை முடியுது. அப்போது நம்ம இந்த மெட்டீரியலுக்கு போகலாமா இல்லை நம்ம பிரிக்குக்கே போகலாமா அப்படின்னு சிந்திக்கிறதுக்கு நான் ஒரு வாய்ப்பை நான் உருவாக்கி கொடுத்துருக்கேன். ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ஏன்னா இப்போ எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐடியா இல்லாமையே நம்ம வந்து நிறையா புது மெட்டீரியலை நம்ம பயன்படுத்துறதுக்கு நம்ம தவிர்க்கிறோம். நம்ம வந்து அதுக்கான முயற்சியும் நம்ம பண்ணுறதில்ல. ஸோ உங்களோட விருப்பமும் உங்களோட தேவையை நீங்கள் எங்களுக்கு சொல்லும் பொழுது அந்த கட்டடத்துக்கு அந்த பொருட்களை போட்டு செலவு கட்டடத்தை கட்டி கொடுத்தா என்ன செலவாகும்னு எங்களால் சொல்ல முடியும். இப்போ பாருங்கள், வெறும் செங்கல் வச்சு கட்டினா 17 லட்சம் ரூபா ஆகும். அதே வந்து நீங்கள் போரத்தான் பிளாக் பண்ணால் 16 தானே ஆகுது. அப்போ 1 லட்சம் ரூபா கம்மி ஆகுது இல்லை? செங்கல் கட்டடத்தில் வரக்கூடிய ஹீட்டை விட போரத்தான் பிளாக்கில் வரக்கூடிய ஹீட்டுக்கு கொஞ்சம் கம்மியாக தானே இருக்கும். ஸோ அப்போ நம்ம ஏன் அதுக்கு போகக்கூடாது? இந்த மாதிரியான சிந்தனைகளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஸோ பிளைண்டாக ஸ்கொயர் ஃபீட் ரேட்டுக்கு போக வேண்டாம். பட் இந்த மாதிரி பாருங்கள், இதுவும் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் நீங்கள் கன்வெர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் இப்போ பார்த்தீங்கன்னா பிரிக்குக்கு பார்த்தீங்கன்னா 2217 ரூபா இந்த கட்டடத்துக்கு வந்திருக்கு செங்கலுக்கு. அப்போ 2200னே கணக்கு வைங்களேன். 2200 மட்டுக்கு போனீங்கன்னா எவ்வளோ ஆகுது? இன்னொரு 150 ரூபா சேர்ந்து போகுதுங்க. 2350 ரூபா வருதுங்க. ஸோ இந்த மாதிரியான கால்குலேஷனை பாருங்கள். இப்போ இதே பாருங்கள், 2100 ரூபா தான் ஆகுது நீங்கள் போரத்தானோ சிமெண்ட் இன்டர்லாக்லேயோ இதில் எல்லாம் பண்ணும்பொழுது. அதே ஏஎஸ்சியில் போனால் 2150ன்னு கணக்கு வைங்க. ஸோ இவ்வளோ தான். ரொம்ப காஸ்ட் வந்து நீங்கள் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டவே நீங்கள் பிளைண்டு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நல்ல மெட்டீரியலை சாய்ஸ் பண்ணுறதுக்கான உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு மிகவும் குறைஞ்சு போகும். ஸோ ஸ்கொயர் ஃபீட் ரேட்டை விடுங்க, வெளியில் வாங்க, ஃப்ராங்காக உங்களோட பிளானை ஃபைனல் பண்ணுங்கள், உங்கள் ஸ்பெசிஃபிகேஷனை ஃபைனல் பண்ணுங்கள், எந்த பொருளில் கட்டக்கூடிய. இப்போ வந்து உங்களுக்கு நான் உதாரணம் சொன்னது வந்து வெறும் செவுத்துக்கு மட்டும் தான் நான் சொன்னேன். இதே மாதிரி ஜன்னலுக்கு இருக்குது, கதவுக்கு இருக்குது, கீழே ஃப்ளோரிங்க்கு இருக்குது, பெயிண்டிங்க்கு இருக்குது, நீங்கள் வந்து டைப் ஆஃப் ஸ்ட்ரக்சர், அதான் ஃப்ரேமு, லோட் பேரிங்னு சொன்னேன். இந்த மாதிரி ஒவ்வொன்றுலையும் டாய்லெட் ப்ளம்பிங் ஐட்டம்லேருந்து எலக்ட்ரிக்கல் ஐட்டம் வரலும் வெவ்வேறு பொருட்களை பயன்படுத்துறது, மெத்தடாலஜியை நம்ம மாற்றுறது மூலிமா நம்மளுக்கு கட்டுமான செலவை கம்மியும் பண்ண முடியும், சொகுசான கட்டடத்தையும் கட்ட முடியும், சேஃப்டியான கட்டடத்தையும் கட்ட முடியும். இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்கொயர் ஃபீட்டுக்கு என்ன ரேட் பண்ணுவீன்னு கேட்குறவங்க பலர் மேலே கரெக்டாக எஸ்டிமேட் போட்டு பண்ணக்கூடியவங்களுக்கு பணப்பட்டுவாடா சரியாக நடக்கிறது இல்லை. ஏன்னு கேட்டால் வேலை நடக்கும்போது சரிங்கன்னு சொல்லி வேலையை ஆரம்பிச்சுறாங்க, பின்னால் பணம் கொடுக்கறதுக்கு யோசிக்கிறாங்க. ஏன்னா இன்னொருத்தன் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 1700 ரூபாய்ங்க செலவாகுதுங்கன்னு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டு பண்ணியிருப்பான். அவன் அந்த கட்டடத்தை கட்டுறானா கட்டி முடிக்கிறானாங்கிறது கேள்வி. ஆனால் இவங்க என்ன பண்ணிடுறாங்க, இன்பிட்வீன்லேயே அந்த ரேட்டை மட்டும் வச்சுக்கிட்டு சரியாக செய்யக்கூடிய நபர்கிட்ட பேமெண்ட்டு கொடுக்காம தகராறு நடக்கிறது இன்றைக்கி சகஜமாயிட்டு இருக்குது. இதையும் கொஞ்சம் விழிப்புணர்வாக நான் சொல்கிறேன். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். நான் சொல்கிறத வந்து நீங்கள் ஏற்றுக்கணுங்கிற அவசியம் வந்து இல்லை. ஆனால்
அது வந்து சரியா தப்பான்னு நான் சொல்கிறத சிந்திச்சு பார்த்துட்டு இந்த மாதிரியான ஒரு கட்டடத்தை கட்டுறதுக்கு எவ்வளோ செலவாகும்னு எஸ்டிமேட் கேளுங்க. நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம். நீங்கள் வந்து எனி பிளான் கொடுத்தாலும் எனி ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்தாலும் கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா நாங்கள் எஸ்டிமேட் போட்டு உங்களுக்கு இவ்வளோ தான் செலவாகும்னு எங்களால் சொல்ல முடியும். நம்ம போடக்கூடிய பட்ஜெட்டு மேலே அதிகமாகாமல் அந்த கட்டடத்தை கட்டுறதுக்கு எங்களால் அனைத்து விதமான சப்போர்ட்டும் பண்ண முடியும். ஏன்னா பெரும்பாலான நபர்களுக்கு அதுதான் பிரச்சனையாக இருக்குது. சார் இவங்க சொல்லும்போது கம்மியாக சொல்லுவாங்க சார், போகும்போது அதிகமாயிரும் சார். அதிகமெல்லாம் ஆகாதுங்க. உங்களோட தேவையை ஃபஸ்ட்டு ஃபைனல் பண்ணிட்டீங்கன்னா பட்ஜெட் அதிகமாகாமல் கரெக்டான பட்ஜெட்டில் உங்களுக்கு கட்டடத்தை கட்ட முடியும். ஸோ இது வந்து ஒரு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கட்டடம் வந்து வெறும் ஒரு 750 ஸ்கொயர் ஃபீட் இருக்கக்கூடிய கட்டடம். இது 1 BH, ஒரு அட்டாச்சு டாய்லெட்டு, ஒரு காமன் டாய்லெட் இருக்குது, ஒரு கடை இருக்குது. இந்த மாதிரி கட்டடம் கட்டுறதுக்கு தான் இப்போ அந்த சொல்கிற அந்த 17 லட்சம் ரூபா செங்கல்ல கட்டுறதுக்கு ஆகுதுன்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். ஸோ வெவ்வேறு பொருட்களை போகும்பொழுது என்னங்கிறதையும் உங்களுக்கு உதாரணம் சொல்லியாச்சு. உங்களுக்கு தேவைப்பட்டால் எங்களை தொடர்பு கொள்ளுங்க. எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.